வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஏழைகள் வாழ்வில் சாதகமான மாற்றம் ஏற்பட வேண்டும். நவராத்திரி விழாவையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து. நீட் தேர்வு முடிவு அறிவிப்பில் குளறுபடி. மாணவர்களின் எண்ணிக்கை, தேர்ச்சி விகிதம் குறித்து முரண்பாடான புள்ளி விவரம். சபரிமலை நடை திறக்கப்பட்டதையொட்டி கட்டுப்பாடுகளுடன் பக்தர்கள் அனுமதி. நாள் ஒன்றுக்கு 250 பேர் மட்டுமே தரிசிக்க ஏற்பாடு. ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1384 ரூபாய் சரிவு. சவரன் 37,440 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் தலைவிரித்தாடும் லஞ்சம். நாமக்கல் நகர ஊராட்சி அலுவலகத்தில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல். இந்திய சீன உறவில் மிக பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. மகாராஷ்டிராவில் கனமழை. வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 48ஆக அதிகரிப்பு. 1 லட்சம் ஹெக்டேர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கி சேதம். மைசூர் தசரா விழா தொடக்கம். கொரோனா கள வீரர் விழாவினை தொடங்கி வைத்தார். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் வாழ்க்கையில் சாதகமான மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நவராத்திரி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நவராத்திரி விழா இன்று தொடங்கியுள்ளது. இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், நவராத்திரியின் முதல் நாளான இன்று மாதா சைலபுத்திரியை வணங்குவதாக கூறியுள்ளார். அன்னையின் ஆசீர்வாதங்களுடன் நமது பூமி பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வளமாகவும் இருக்கட்டும் என்று கூறியுள்ளார். ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் வாழ்க்கையில் சாதகமான மாற்றம் ஏற்பட அன்னையின் ஆசீர்வாதங்கள் பலம் அளிக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மாதா சைலபுத்திரியை போற்றும் பாடலுடன் கூடிய வீடியோவையும் திரு மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நீட் தேர்வு முடிவு குறித்து தேசிய தேர்வு முகமை வெளியிட்ட புள்ளி விவரங்களில் குளறுபடி நடந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொரோனா நெருக்கடிக்கு இடையே நடைபெற்ற மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு முடிவை தேசிய தேர்வு முகமை நேற்று வெளியிட்டது. இந்நிலையில் நீட் தேர்வு முடிவுகளில் பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்றுள்ளது தெரியவந்துள்ளது. திரிபுராவில் 3536 பேர் தேர்வு எழுதிய நிலையில் 88,889 பேர் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் 12,047 பேர் தேர்வு எழுதியுள்ள நிலையில் 37,301 பேர் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சரியான மறு அறிக்கையை வெளியிட தேசிய தேர்வு முகமை நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாமக்கல் மாவட்ட நகர ஊரமைப்பு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் கணக்கில் வராத 5,25,000 ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். நாமக்கலில் பரமத்தி சாலையில் உள்ள நகர ஊரமைப்பு மேம்பாட்டு உதவி இயக்குநர் அலுவலகத்தில் மனை பிரிவுக்கு அனுமதி வழங்குவதில் அதிக அளவில் லஞ்சம் வாங்கப்படுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார்கள் வந்துள்ளன. இடைத்தரகர்கள் ஆதிக்கமும் அதிக அளவில் இருப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து சேலம் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி திரு ஜெயக்குமார், நாமக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் நல்லம்மாள் ஆகியோர் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை தனிப்படை போலீசார் நேற்று ரகசிய சோதனையில் ஈடுபட்டனர். விடிய விடிய நடைபெற்ற இந்த சோதனையில் கணக்கில் வராத 5,25,000 ரூபாய் பறிமுதல் செய்துள்ளனர். இதுகுறித்து அலுவலகத்தின் உதவி இயக்குநர், கண்காணிப்பாளர் மற்றும் இடைத்தரகர்கள் ஆகியோரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடலூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு பிரிவினர் அதிரடி சோதனை நடத்தினர்.
கணக்கில் வராத 32,000 ரூபாய் மற்றும் பல்வேறு முக்கிய ஆவணங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். லடாக் எல்லை மோதலால் இந்தியா சீனா உறவில் மிக பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். கிழக்கு லடாக்கில் இந்திய சீன ராணுவத்திற்கிடையே கடந்த மே மாதம் முதல் மோதல் நிகழ்ந்து வருகிறது. இதில் ஜூன் மாதம் கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த மோதலில் இரு தரப்பிலும் உயிர் சேதங்கள் ஏற்பட்டன. இதனால் கடந்த 5 மாதங்களுக்கும் மேலாக லடாக்கின் கிழக்கு எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் லடாக் மோதலால் இந்தியா சீனா இடையிலான உறவு மிகவும் மோசமாக பாதித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஆசிய சமூக கொள்கை நிறுவனம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய திரு ஜெய்சங்கர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்தியா கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சீனாவுடன் நல்ல உறவை கட்டமைத்து இருந்ததாகவும் எல்லைக்கோட்டு பகுதியில் நிலவிய அமைதியே அதற்கு அடித்தளமாக இருந்ததாகவும் கூறியுள்ளார். ஆனால் கிழக்கு லடாக் எல்லைக்கோட்டு பகுதியில் தற்போது அதிக அளவில் சீன படைகள் குவிக்கப்பட்டிருப்பது இந்தியாவின் பாதுகாப்புக்கு விடுக்கப்பட்டுள்ள சவால் என்று திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக 48 பேர் உயிரிழந்துள்ளனர். 1 லட்சம் ஹெக்டேருக்கும் அதிகமான பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த 3 நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. குறிப்பாக புனே, சோலாப்பூர், சாங்கிலி, சத்தாரா உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் 20,000 பேர் குடியிருப்புகளை இழந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு உள்ளனர். கனமழை காரணமாக 48 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 1 லட்சம் ஹெக்டேருக்கும் அதிகமான பரப்பளவிலான பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. சோலாப்பூர், பண்டர்பூர், உஸ்மனாபாத், பாராமதி ஆகிய மாவட்டங்களில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். உலக பிரசித்தி பெற்ற மைசூர் தசரா விழா இன்று காலை தொடங்கியது. கொரோனா பணியில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர் மஞ்சுநாத் விழாவை தொடங்கி வைத்தார். கொரோனா தொற்று காரணமாக மைசூர் தசரா விழாவில் 200 பேர் மட்டுமே பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று காலை 7:30 மணியில் இருந்து 8:15 மணிக்குள் சுப முகூர்த்தத்தில் சாமுண்டீஸ்வரி அம்மனை வணங்கி சிறப்பு பூஜைகளுடன் தசரா விழா தொடங்கப்பட்டது. கொரோனா பணியில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர் மஞ்சுநாத் விழாவை தொடங்கி வைத்தார். விழாவில் முதலமைச்சர் திரு எடியூரப்பா, அமைச்சர்கள் திரு எஸ்.டி. சோமசேகர், திரு பி.சி. பட்டேல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடக்க விழாவில் பங்கேற்க பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டு உள்ளது. தசரா விழாவையொட்டி மைசூர் அரண்மனை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 62,212 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் மொத்த எண்ணிக்கை 74 லட்சத்தை கடந்தது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 62,212 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 74,32,681 உயர்ந்துள்ளது. இதில் 7,95,087 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளனர். 65,24,596 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 837 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் மொத்த பலி எண்ணிக்கை 1,12,998 உயர்ந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீட் தேர்வில் அகில இந்திய அரசு பள்ளி மாணாக்கர்களில் தமிழகத்தின் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். தேனி மாவட்டம் டி வாடிப்பட்டியைச் சேர்ந்த ஜீவித்குமார் என்ற மாணவர் சில்வார்பட்டி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் +2 படித்து வந்தார். அவரது தந்தை நாராயணசாமி ஆடு மேய்க்கும் கூலி தொழிலாளி ஆவார். தாயார் பரமேஸ்வரி தையல் தொழிலாளியாக உள்ளார். இந்நிலையில் ஜீவித்குமார் நீட் தேர்வில் 664 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அகில இந்திய அளவில் அரசு பள்ளிகளில் முதல் இடம் பிடித்த மாணவர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். சென்ற முறை நீட் தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்ற ஜீவித்குமாரை ஆசிரியர்கள் முயற்சி எடுத்து ஊக்கப்படுத்தியுள்ளனர். இதன் மூலம் அவர் இம்முறை அதிக மதிப்பெண்களை பெற்று அசத்தியுள்ளார். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலால் இந்த சாதனையை படிக்க முடிந்ததாக மாணவர் ஜீவித்குமார் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார்.
அம்மா வந்து தையல் தொழிலாளியாக இருக்காங்க, அப்பா வந்து ஆடு மேய்க்கிறாங்க. ஒரு ஏழ்மை குடும்பத்துலேருந்து தான் நான் வந்து 12th லெவலில் மார்க் எடுத்தேன். அரசு பள்ளி அளவில், மாவட்ட அளவில் ரெண்டாவது படித்தேன். நான் போன வருஷம் வந்து நீட் எழுதினேன். 193 மார்க் வந்தது. ஆனால் அந்த மார்க்கு வந்து எனக்கு மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்கல, கவர்மெண்ட் காலேஜில். அதனால் வந்துட்டு இன்னொரு வருஷம் வந்து பிரேக் எடுத்து எங்கள் டீச்சர்ஸ் ஹெல்ப்னால் நிதி திரட்டி நான் வந்து 1 இயர் ப்ரைவேட் கோச்சிங் சென்டரில் போய் படித்தேன். இந்த வருஷம் வந்து நான் 664 மார்க் எடுத்திருக்கேன். இந்திய அளவு அரசு பள்ளி அளவில் நான் முதல் மாணவனாக இருப்பேன் நான் நம்புகிறேன். ஸ்கூலில் நல்லா படித்ததுனால 10th நல்ல மார்க் எடுத்தான், +2 நல்ல மார்க் எடுத்தான். அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர்கள் ஹெல்ப்னால் வந்து நீட் எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணியிருக்கான். எம்பிபிஎஸ் ஆகி அவன் டாக்டர் ஆகணும். அதே மாதிரி வந்து ஏழை பிள்ளைகளுக்கு வந்து நல்லா உதவி செய்யணும். அது எங்கள் பரம்பரைக்கே பெருமை, எம்பிபிஎஸ் ஆகிறது வந்து. என் பையன் வந்து நீட்டில் வந்து 664 மார்க் எடுத்திருக்கேன். அதே மாதிரி எல்லா பிள்ளையும் நல்லா படிக்கணும். வீட்டில் அம்மா அப்பா வந்து உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் நீ படிப்பா அப்படின்னு மட்டும் சொல்லி ஊக்கப்படுத்துங்க. நீ எப்படியாச்சும் நீ படித்து இவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கேன், நீ மார்க் கம்மியாகிடுச்சுன்னா எங்களுக்குலாம் மனசு கஷ்டமாயிடும். அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லாதீங்க பிள்ளைங்களுக்கு. முடிஞ்ச அளவு படிப்பா, இந்த முடியலாட்டி இந்த வேலை இல்லாட்டின்னா வேறு வேலை, எத்தனையோ வேலை, 1000 வேலை இருக்குது, அந்த வேலையை பார்த்துட்டு நம்ம பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் சரணாலயத்தை சுற்றுலா பயணிகள் பார்வையிட திறந்துவிட வேண்டும் என வாகன ஓட்டுநர்கள், சுற்றுலா வழிகாட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா தளர்வுகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. பெரும்பாலும் அத்தியாவசிய தேவைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டு வரும் நிலையில் கேளிக்கை தொடர்பான நடவடிக்கைகளுக்கு கட்டுப்பாடுகள் தொடர்ந்து விதிக்கப்பட்டு வருகிறது. எனவே அவற்றை சார்ந்த தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் முதுமலை சரணாலயம் திறக்கப்படாததால் அது சார்ந்த தொழிலையே நம்பியுள்ள வாகன ஓட்டிகள், சுற்றுலா வழிகாட்டிகள் வாழ்வாதாரத்தை இழந்து பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். முதுமலையையொட்டிய பந்திப்பூர் சரணாலயம் திறக்கப்பட்டுள்ள நிலையில் இதனையும் முதுமலையை திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழை பெய்து வருவதால் நெல்லை மாவட்டத்தில் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாகவே கனமழை பெய்து வருகிறது. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 108 அடியாகவும், சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 126 அடியாகவும் உயர்ந்துள்ளது. இதேபோல் மணிமுத்தாறு, நம்பியாறு, வடக்கு பச்சையாறு, கொடுமுடியாறு உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் கணிசமாக அதிகரித்துள்ளது. இதேபோல் குண்டாறு, அடவி நயினார் கோவில், ராமநதி ஆகிய அணைகள் நிரம்பியுள்ளன. குற்றால அருவிகளிலும் தண்ணீர் அதிகமாக விடுகிறது. மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் ஆகிய அருவிகளில் தண்ணீர் அதிகமாக கொட்டுகிறது. நவராத்திரி விழாவையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கொலு பொம்மைகள் விற்பனை களை கட்டியுள்ளது. 50 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை உள்ள கொலு பொம்மைகளை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். சக்தியின் அருள் வேண்டி 9 தினங்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் நவராத்திரி விழாவையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், வடிவேஸ்வரம், வடசேரி, கோட்டாறு போன்ற பல்வேறு பகுதிகளில் பொம்மைகளின் விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் போன்ற பல்வேறு மாவட்டங்களிலும் இருந்து வந்த ஏராளமானோர் கடைகள் அமைத்துள்ளதால் கடவுள் சிலைகள் போன்றவற்றை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். அம்மனுக்கும் நல்ல அபிஷேகங்கள்லாம் நடந்து, பூஜைகள்லாம் நடந்து, ஒவ்வொரு நாளும் அந்த அம்மனுக்குரிய நைவேத்தியம்லாம் போட்டு விளம்புவாங்க. 9வது நாள் சரஸ்வதி அன்னையுடைய அன்னைக்கு பூஜை நடந்து நவராத்திரியினுடைய பண்டிகை சிறப்பாக தசரா விழாவோடு முடிக்கப்படும். நவராத்திரி விழாவையொட்டி தூத்துக்குடியில் கொலு பொம்மை கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்று வருகிறது. முருகன், விநாயகர், ராமர், மீனாட்சி, லட்சுமி, சரஸ்வதி, கிருஷ்ணன், தசாவதார சிலைகள், சிவன், பார்வதி, காளி மற்றும் கல்யாண செட் உள்ளிட்ட பல்வேறு சுவாமி பொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. கலை நயத்துடன் தயாரிக்கப்பட்ட இந்த கொலு பொம்மைகள் 10 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றன.
இந்த கொலு பொம்மை வந்து விற்பனை ரொம்ப அமோகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து இந்த பொம்மைகள் வந்து விற்பனைக்காக வந்திருக்கிறாங்க. கைவினை கலைஞர்கள் வந்து ரொம்ப அழகாக தத்ரூபமாக செஞ்சுருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எல்லாருமே வந்து பார்க்க வர்றாங்க. அவங்களுக்கு பிடிச்சமான கொலு பொம்மைகளை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. தசரா 15ஆம் தேதி தசரா வர்றதுனால கொலு பொம்மைலாம் வீட்டில் கொலு வைக்கிறதுனால கொலு பொம்மை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம். நிறைய மாடல்ஸ்லாம் இருக்குது, நல்லா புது புது கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது. இனி தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சொத்துக்காக விதவையை மின்சாரம் பாய்ச்சிக் கொன்ற வழக்கில் இருவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. வெள்ளக்குட்டை கிராமத்தில் அரசு கையகப்படுத்திய நிலத்திற்கு பெறப்பட்ட தொகையை பெறுவதில் ஜெயக்கொடிக்கும் அவரது உறவினர்களுக்கும் மோதல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த தகராறில் கடந்த 2013ஆம் ஆண்டு ஜெயக்கொடியை அவரது உறவினர்கள் மின்சாரம் பாய்ச்சி கொன்றனர். இந்த வழக்கில் கணேசன், ஆறுமுகம் ஆகியோருக்கு தலா இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. உலக உணவு தினத்தையொட்டி நெல்லை மாவட்டம் கொக்கிரகுளத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உணவு திருவிழா நடைபெற்றது. அங்கன்வாடி பணியாளர்கள் தயாரித்த எள்ளுருண்டை, வரகு அரிசி சாம்பார் சாதம், நவதானிய லட்டு, குதிரைவாலி பணியாரம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரியமிக்க உணவுகள் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளது. கலப்பட பொருட்களை கண்டுபிடிப்பது தொடர்பாகவும் அது குறித்து புகார் அளிப்பது தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டன. நெல்லையில் பிரசித்தி பெற்ற தசரா திருவிழாவை முன்னிட்டு 12 திருக்கோவில்களில் சப்பரங்களின் வீதி உலா நடைபெற்றது. நெல்லை பாளையங்கோட்டை ஆயிரத்தம்மன் கோவில் உட்பட 12 கோவில்களில் நேற்று தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இரவில் ஆயிரத்தம்மன், முத்தாரம்மன், உச்சிமா காளியம்மன் உள்ளிட்ட 12 அம்மன் கோவில்களிலும் சப்பரங்கள் வீதி உலா நடைபெற்றது. 10ஆம் நாள் இரவு எருமைக்கிடா மைதானத்தில் மகிஷாசுரமர்த்தினி சம்ஹாரம் நடைபெறுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வையாவூர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு, மதுராந்தகம், செய்யூர், மேல்மருவத்தூர், அச்சிறுப்பாக்கம் போன்ற பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்தும் விரதம் மேற்கொண்டும் வந்த பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். காஞ்சிபுரம் கொரோனா பரவல் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காஞ்சி தாலுகா காவல் நிலையம், சிவகாஞ்சி காவல் நிலையம், விஷ்ணு காஞ்சி காவல் நிலையம் மற்றும் ஆயுதப்படை காவலர்கள் ஆகியோர் இணைந்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகப்பிரியா தொடங்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சோதனைச் சாவடிகளில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத சுமார் 2 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வெளி மாநிலங்களில் இருந்து தமிழக எல்லைக்குள் நுழையும் வாகனங்களை சோதனையிடவும் தற்காலிக பர்மிட் வழங்கவும் ஜூஜுவாடி என்ற இடத்தில் சோதனைச் சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இன்று அதிகாலை நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 2,14,120 ரூபாய் மேஜைக்கு அடியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பணியில் இருந்த மோட்டார் வாகன பெண் ஆய்வாளர் சுப்புரத்தினத்திடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. திருவள்ளூரில் மின் வாரிய ஊழியர்கள் முறைகேட்டில் ஈடுபடுவதாக கூறி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மணவாள நகர் பகுதியில் மின்சார வாரிய அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு பணிபுரியும் ஊழியர்கள் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் மின் அளவீட்டில் குளறுபடி செய்வதாகவும் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க கோரியும் அப்பகுதி மக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் புதிய ரயில் பாலம் கட்டுவதற்காக மண் பரிசோதனை பணிகள் நடைபெற்று வருகிறது. ராமேஸ்வரம் தீவையும் பாம்பன் நிலப்பகுதியையும் இணைக்கும் பாம்பன் ரயில் பாலம் பல ஆண்டுகளை கடந்துள்ளதால் புதிய பாலம் அமைப்பதற்கு கடந்த 2019ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. தொடர்ந்து கடலில் தூண்கள் அமைப்பதற்கு ஆழ்துளையிடும் கட்டுமான பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மண்டபம் கடற்கரை பூங்கா அடுத்த பாம்பன் ரயில் பாலம் அருகே உள்ள கடலில் பணியாளர்களை கொண்டு மண் ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. பாம்பன் கடலில் தொடங்கி சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரத்தில்
14 இடங்களில் மண் ஆய்வு நடத்தப்பட உள்ளது. திருச்சியில் இருந்து பிற மாவட்டங்களுக்கு 10% ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டன. தமிழகத்தில் ஆம்னி பேருந்து போக்குவரத்து நேற்று தொடங்கியது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் மத்திய பகுதியான திருச்சி மாவட்டத்தில் இருந்து முதல் கட்டமாக சென்னை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கு 10% பேருந்துகள் நேற்று இரவு இயக்கப்பட்டன. அரசு நிர்ணயித்தபடியே பொதுமக்களிடம் இருந்து கட்டணம் வசூலிக்கப்படுவதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இனி தமிழகத்தில் நிகழ்ந்த குற்ற நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக பார்க்கலாம். விருதுநகரில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து 30 பவுன் நகை மற்றும் 20,000 ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்தவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நேதாஜி தெருவைச் சேர்ந்த திருஞான சம்பந்தம் ஈரோட்டில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். நேற்று விருதுநகர் திரும்பிய நிலையில் வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு நகை, ரொக்கம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டதை அறிந்தார். இதையடுத்து போலீசார் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனர். டிக்டாக் மூலம் சிறுமியை காதலித்து திருமணம் செய்து ஏமாற்றிய கணவர் உட்பட 5 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் செங்காடு பகுதியைச் சேர்ந்த சாந்தகுமாருக்கு சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுமியுடன் டிக்டாக் மூலம் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது காதலாக மாறியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் இருவருக்கு திருமணம் நடைபெற்றதில் சிறுமி கர்ப்பமானார். இதனை அறிந்த சந்தோஷின் உறவினர்கள் சிறுமிக்கு கருக்கலைப்பு செய்தனர். இதுகுறித்த தகவல் அறிந்த ராணிப்பேட்டை மகளிர் காவல் நிலைய போலீசார் சிறுமியை மீட்டனர். மேலும் சாந்தகுமார் மற்றும் அவரது உறவினர், கருக்கலைப்பு செய்த மருத்துவர் ஆகியோர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். ஆந்திராவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 50 கிலோ கஞ்சா திருவள்ளூர் மாவட்டத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் அருகே எளாவூர் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திராவில் இருந்து வந்த காரை சோதனையிட்டதில் 50 கிலோ கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து காருடன் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரையும் கைது செய்தனர். சென்னை எண்ணூரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் 3 போலீசார் கைது செய்தனர். சென்னை விம்கோ நகர் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 மடக்கி விசாரணை செய்தபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே வாகனத்தை சோதனையிட்டனர். அதில் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரியவந்தது. தனியார் கல்லூரி மாணவர்களான அவர்கள் கஞ்சாவை மொத்தமாக வாங்கி நண்பர்களுக்கு விற்று வந்தது தெரியவந்தது. இதையடுத்து 3 போலீசார் கைது செய்தனர். நவராத்திரி விழாவின் முதல் நாளான நேற்று தஞ்சை பெரிய கோவிலில் பெரிய நாயகி அம்மன் மனோன்மணி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தில் நேற்று நவராத்திரி விழா தொடங்கியது. பெரிய நாயகி அம்மனுக்கு மனோன்மணி அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. கொரோனா தொற்று காரணமாக வழக்கமாக வைக்கப்படும் கொலு பொம்மைகள் கண்காட்சிக்கு வைக்கப்படவில்லை. நவராத்திரி விழாவிற்கு வந்த பக்தர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டது. கிருமி நாசினி கொண்டு கைகள் சுத்தம் செய்த பிறகே அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1464 ரூபாய் சரிந்து 37,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் கிராமிற்கு 183 ரூபாய் சரிந்து சவரனுக்கு 183 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,680 ரூபாய்க்கும், 1 சவரன் 37,440 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 40,432 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளி 1 கிராம் 65 ரூபாய் 80 காசுகளுக்கும், 1 கிலோ 65,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. IPL கிரிக்கெட் தொடரில் இன்று 2 லீக் ஆட்டங்கள் நடைபெறுகின்றன.
துபாயில் இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. துபாய் சர்வதேச மைதானத்தில் இந்த ஆட்டம் நடைபெறவுள்ளது. மாலை 7:30 மணிக்கு தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதவுள்ளன. இந்த ஆட்டம் சார்ஜா கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.